ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாவக்காய் பொடி எப்படி செய்கிறோன்றதை பார்ப்போம். பாவக்காவை நல்லா சீவி வச்சுட்டு அந்த பாவக்காய் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம உளுந்தும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு எள் போடணும். எள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா வறுத்துட்டு காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் போடலாம். போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க பாவக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை இருந்தால் கொஞ்சம் போடலாம், இல்லை வெல்லமும் போடலாம். போட்டு நல்லா கிரைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்,